பன்னீர்செல்வம் பிஜேபி அணியில் தொண்டர் உரிமை மீட்பு குழு என்றே ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது. இந்த பக்கம் சுத்தமாக இடம் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் ஒரு 25 சீட்டு தரணும்னு வச்சுங்க, 25 சீட்டை நீங்கள் இப்போ 20 சீட்டை கூட நீங்கள் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த பக்கம் வராது. அதே மாதிரி டிடிவிக்கு நீங்கள் அங்கே கொடுத்துங்க, இங்கே வந்து ரெட்டலை கிட்டலாம் தூக்கிட்டு வராதுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அட்லீஸ்ட் டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவரும் அதிமுக மீட்பது தான் என்னோட லட்சியம் சொல்லிட்டு தான் நீங்கள் அதெல்லாம் தூக்கி வர போட்டு அட்லீஸ்ட் ஹி ஹேஸ் அ பார்ட்டி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு 6% நம்ம கடந்த தேர்தலில் வாங்கினார்கள் என்று நினைக்கிறேன். அவங்களுக்கு சாலிடாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு என்ன இருக்குது? கரவேட்டி கூட கட்டக்கூடாது, கட்சியில் கட்சி கொடியை கட்டக்கூடாது, கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அண்ட் டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஒரு பொசிஷன் எடுத்துட்டாரு. எடப்பாடியோடு தான் நாம் பிசினஸ் பண்ண வேண்டும். ஸோ அவர்கிட்ட நான் அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கிறேன் என்ற மூடுக்கு வந்ததுனால தான் ஜெயலலிதா படத்தை தினகரன் பயன்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து இருந்த வழக்கை திரு எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கினார். இவங்களுக்கு இங்கே வாபஸ் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ இன்னைக்கு இவங்க ஆதரவாளர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடினால ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கினால்தான் பிஜேபி போய் எங்களுக்கு சீட்டு கொடுங்கனாவது கேட்க முடியும். இப்போ இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுன்ற பேரை வச்சுட்டு போய் நீங்கள் சீட்டு கேட்பீங்களா? கேட்டால் இப்போ தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்திலாவது குறைந்தபட்சம் பிஜேபி அணியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த முடிவை விரைவில் எடுப்பார். ஆனால் அவர் இன்னும் கோட்டை நம்பிட்டு இருக்கார்.